வாக்யஜ்ஞேன கல்பதாம். தட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவதேவ. ஓம் நமோ பிரம்மாதிப்யः பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்ச ரிஷிப்யः மஹத்ப்யः நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹிதः பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தः பிரம்மைவாஹமஸ்மி. யஸ்மாஜ்ஜாதம் ஜகத் சர்வம் யஸ்மின்னேவ பிரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை ஞானாத்மனே நமः. யைரிமே குருபிः பூர்வம் பதவாக்ய பிரமாணதः வியாக்யாதாः சர்வவேதாந்தாः தான் நித்யம் பிரணதோஸ்ம்யஹம். தைத்திரீயகசாரஸ்ய மயாச்சார்ய பிரசாததः விஸ்பஷ்டார்த்தருச்சீனாம் ஹி வியாக்யேயம் சம்பிரணீயதே. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. அன்னாத்வை பிரஜாः பிரஜாயந்தே யாः காஷ்ச பிருத்திவீः ஸ்ருதாः அதோ அன்னேனைவ ஜீவந்தி அதைனதபி யந்த்யந்ததः அன்னகம் ஹி பூதானாஞ் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்யதே. நமாப்னுவந்தி ஏன்னம் பிரம்மோபாசதே ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வௌஷதமுச்யதே. அன்னாத் பூதானி ஜாதான்யன்னேன வர்தந்தே அத்யதேத்தி ச பூதானி தஸ்மாதன்னம் ததுச்யத இதி. உபனிஷத் மோட்சத்துக்கு சாதனமான பிரம்மாத்ம தத்துவத்தை, பிரம்மாத்ம தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறது. இந்த பிரம்மாத்ம தத்துவ ஞானம் முதல்ல உத்தம அதிகாரிகளுக்காக உபதேசிக்கப்பட்டது. இது விளங்கலை
அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த மத்தியம அதிகாரிகளுக்காக இந்த பிரம்மாத்ம ஞானத்தை ஸ்தூலமான லெவல்லிருந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த தேகாத்ம புத்தி பலமாக இருக்குது, உடம்பு தான் நான்கிற எண்ணம் பலமாக இருக்குது. இப்போ இதிலிருந்து ஆரம்பிக்கிறது. சரி, இதையே ஆத்மானு வச்சுப்போம். ஆனால் இதையே ஆத்மானு வச்சுக்கிற போது உபநிஷத்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறது. அதாவது இதை மாத்திரம் நீ ஆத்மான்னு நினைக்கப்படாது, எல்லா சரீரங்களும் ஆத்மா தான், பிரம்மாத்மா தான். ஆகையினால் ஆரம்பிக்கிற போதே என்னது, திரஷ்டு திருஷ்யயோகோ அபேதா, அறிபவனுக்கும் அறியப்படு பொருளுக்கும் இருக்கும் ஒற்றுமையை முதல்ல சொல்லிகிட்டே போகிறது. அதனால் இங்கே இண்டிவிஜுவலை சொன்னால் மாத்திரம் சரி வராது, டோட்டலையும் சேர்த்து சொல்லணும். அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி டோட்டாலிட்டி ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். வெஷ்டியும் ரிமூவ் பண்ணிவிடுவோம், சமஷ்டியும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அத்வைதத்தில் ஏது வெஷ்டி சமஷ்டி? அதுக்கு உபனிஷத்து முறையை கையாளுகிறது. முதல்ல அன்னத்தை உபதேசம் பண்ணுது. இந்த சிருஷ்டி அனந்த சத்திய ஞான ஸ்வரூபமான பிரம்மன் அது ஆத்மாவாகத்தான் இருக்குது. யோவேத நிஹிதம் குஹாயாம். அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மனிடத்திலிருந்து தான் இந்த பஞ்சபூதங்கள்லாம் சிருஷ்டியாச்சு, மாயா காரியம். இப்படி சிருஷ்டியில் ஒரு கிரமம் இருக்குது. அதில் இந்த புருஷன் உண்டானான்னு சொல்லி இந்த புருஷனுடைய சரீரத்தை சொல்லிடுது. இந்த புருஷன் எப்படிப்பட்டவன்? அன்னரச மயஹா, அன்ன விகாரத்தினால இந்த சரீரம் இருக்குது. ஆக இது சவிகாரா. இந்த பிரபஞ்சம் எல்லாமே சவிகார அன்னமயம், எல்லாம் மேட்டர் தானே. மேட்டர் தான் இந்த உடம்பாக மாறியிருக்கு, அன்னமாக மாறியிருக்கு. எல்லாம் பொருள், தமிழில் சொன்னால் பொருள். அதை பொருள்னு சொல்லுவாங்க. மேட்டரை தமிழில் பொருள் தான் சொல்லுவாங்க. பொருள்னால் அதுக்கு நிறைய பொருள் இருக்குது, அது தெரியும் நமக்கு. பொருள்னால் மீனிங்குக்கும் பொருள் தான், ஒரு பணத்துக்கும் பொருள் தான். இப்படி பொருளுங்கிறது இங்கே மேட்டர்னால் பொருள். இந்த கம்யூனிசம் எல்லாம் சொல்கிறத எண்ணம் முதல்வாதம் பொருள் முதல்வாதம்பாங்க. நான் படிச்சிருக்கேன் அந்த காலத்தில். அது முதல்ல தாட் தான், முதல்ல வஸ்து தான். இது கம்யூனிசம். அது பெரிய ஆராய்ச்சி. இருக்கட்டும், அது விஷயம் வேறு. அப்போது அவங்களுடைய சித்தாந்தம், அதுக்கு ஒரு கம்யூனிசத்துக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அந்த சித்தாந்தத்தோட அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க. அப்போது இங்கே என்னென்னா, பொருள் தான் இந்த மாதிரி பரிணமிச்சிருக்கு, மேட்டர் தான் இப்படி அன்னரூபமாக பரிணமிச்சு எங்கே பார்த்தாலும் அன்னாத்மகமாக இருக்குது. ஆனால் இந்த அன்னாத்மகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய உடம்பே எனக்கு ஒரு சாதனமாக இருக்குது. எப்படி ஒரு தேசத்தை ஒரு கொடி ரெப்ரசன்ட் பண்ணுறதோ, அது இந்த தேசம் முழுக்க இருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம், மொழி எல்லாத்தையும் அந்த கொடி இது பண்ணுறது. தாயின் மணிக்கொடி பாரீர். ஆக அந்த கொடியை நம்ம மதித்தோம்னா இந்த பாரத தேசத்தில் எல்லா விஷயத்தையும் மதித்ததாகிடுது. அது மாதிரி இந்த உடம்பை மதித்தாலே பிரபஞ்சத்தை மதித்ததாகிடுது. அது மாதிரி இந்த உபநிஷத்தை இப்படி சொல்லி கொடுக்கறது. ஆக இந்த அன்னத்தினுடைய அன்னம் என்னதுன்னா, அன்னம் காரணம், சமஸ்த காரணம். இப்படி போகிறது, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறது. ஒரு இதுக்குள்ளே ஒரு ஆத்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ண முதல்ல இந்த அன்னமயாத்மா உபாசனையை பண்ணி, அன்னமயாத்ம உபாசனா, அன்னமயாத்ம ஞானம், இதை புரிஞ்சுட்டு அடுத்தது பிராணமய ஆத்மா, அப்புறம் மனோமய ஆத்மா, அப்புறம் விஜானமய ஆத்மா, அப்புறம் ஆனந்தமய ஆத்மா, அப்புறம் ஆனந்த ஆத்மா. அப்படி சொல்லி முடிக்க போகிறது. அப்போ மனசை அப்படி அப்படியே பக்குவப்படுத்திகிட்டே போய் எப்படி படிப்படியாக மேலே ஏறுறோமோ, நமக்கு லட்சியம் என்ன? மாடிக்கு ஏறணும்னா இந்த படியில் ஏறுறோம். இந்த படியில் ஏறுறதுனுடைய லட்சியம் என்ன? மாடிக்கு போகிறது. அது மாதிரி அனந்த சத்திய ஞான அனந்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு லட்சியம். அதுக்கு நமக்கு நேரடியாக புரிஞ்சிக்க முடியலேங்கிறதுனால இப்படி நமக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போயிடுதுன்னு எனக்கு தெரியும்.
ஆனால் உபனிஷத்து மந்திரங்கள்லாம் அப்படி இருக்குது. உபனிஷத்து மந்திரம் அப்படி இருக்கிறதுனால அந்த மந்திரம் மந்த மத்தியம அதிகாரிகளுக்காக மந்த மத்திய அதிகாரினா புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டட் பர்சன், அவங்களுக்கு புரியவே புரியாது. எப்போ பார்த்தாலும் லௌகிக விஷயங்களையே உறவுகளை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு, எப்போ பார்த்தாலும் நமக்கு இருக்கிற பொருளை பற்றியே தியானம் பண்ணிட்டு, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறவங்களால இதெல்லாம் சிந்திக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் நம்ம இங்கே இருந்தாலும் நம்ம மனசெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம உறவுகளை பற்றி இருக்குது. நம்மளே ஒரு நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம சம்பாதிச்ச பொருள்களை பற்றின சிந்தனை, அதை செய்யணும் இதை செய்யணும், அந்த பேங்க்கில் வந்து இந்த டெபாசிட் வந்து இதாக போகிறது, காலாவதியாக போகிறது, அதுக்குள்ளே அதை ரெனியூ பண்ணணும், என்னெல்லாமோ மைண்டில் ஓடுமா இல்லையா? சும்மா சொல்கிறேன், ஒரு இமேஜினேஷன் தான். நீங்களாம் அப்படி இருக்கீங்களோ இல்லையோன்னு தெரியாது எனக்கு. அது வந்து எல்லாருக்கும் ஓடும், மனசுக்குள்ளதெல்லாம் எண்ணங்கள்லாம் ஓடிண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்த உடனே ஞாபகம் வச்சு, இன்றைக்கி அந்த ரூபாய் இது பண்ணுமே, இந்த ரூபாய் இது பண்ணுமே, அதை கொடுக்கணுமே, அவன்கிட்ட பேசணுமே, இவன்கிட்ட சொல்லணுமே, இங்கே போகணுமே. எழுந்தவுடனே காலம்பரை பால் வாங்க போகணும், முதல் வேலை. பால் வாங்கி முதல்ல காஃபி போடணும். காஃபி போடுறதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தாகணும் இல்லையா? இதெல்லாம் பார்த்தோம். அத்தனைக்கும் மெசேஜ் கொடுத்தாகணும். கற்பவே கற்பம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் இருக்கவே இருக்குது. நம்ம மற்றதெல்லாம் வந்து இதெல்லாம் முடிச்சுடுவோம் முதல்ல. இப்படி எல்லாம் இது பண்ணி இதுலேயே எங்கேயோ போய்டும். அப்புறம் கடைசியில் எனக்கு மெடிடேட் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்கலன்னா, நீ டயத்தெல்லாம் இது கொடுத்தாச்சுன்னா அப்புறம் எங்கே கிடைக்க போகிறது? உனக்கு ப்ரையாரிட்டி லைஃப்பில் எது ஃபஸ்ட்டுப்பா? உன்னுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி எது ஃபஸ்ட்டு? நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுலேயே நிறைய ப்ராப்ளம். இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் விட்டுவிட்டால் நமக்கு பாதுகாப்பு போயிடுமோ அப்படின்னு. எல்லாம் அஜ்ஞான ஜன்யம். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்பான் நம்ம ஊரில். என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மரத்தை மாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றாமல் போனான்னா பொதுவான பரமொழி. அதனால் நம்மளை படைத்த பகவான் வந்து நம்மளை காப்பாற்றுவார். அவர் வந்து இந்த திரௌபதி வந்து கடைசியில் விட்டா இல்லையா கையை, அது மாதிரி விட தயாராக இருக்கணும். நம்ம அது வரைக்கும் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாவோ நியாயம்தான். அப்புறம் பார்த்தா இனிமேல் இது லெவல் தாண்டி எடுத்துன்னு பார்த்தா கையை விட்டுவிட்டா. நீயே சரணம். என்ன சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம். இது திரௌபதி ஸ்லோகம். சந்தியாவந்தனத்தை தினம் 3 வேளை சொல்லிகிட்டு இருக்கோம். சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம். இது திரௌபதி சொன்ன ஸ்லோகம். 3 வேளை சந்தியாவந்தனத்தில் சொல்கிறோம். இது அது மாதிரி பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணணும். அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியா. சுத்தானந்த சுவாமி சொன்னார் இல்லை, நான் ஒரு 4 நாள் எடுத்துன்னு இந்த ஆசிரமத்துக்கு இந்த ஊருக்கு வந்தேன், ரிஷிகேஷுக்கு. பெரிய 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 ஒரு இது நல்ல நல்ல வசதியாக இருந்தவர் அவர். அது சுவாமிஜி எல்லாம் பெரிய இதெல்லாம் வச்சுருந்தார். அவர் எல்லாத்தையும் வேண்டாம் தூக்கி போட்டுவிட்டு அந்த காலத்தில் வந்திருக்கார். ஸோ மெனி ரீசன்ஸ். அவர் வந்தவர் இங்கே வந்து அப்படியே ஆந்திராசிரமத்தில் இருந்து சர்வீஸ் எல்லாம் பண்ணி இப்போ 88 வயசாகிறது. ஆனாலும் உற்சாகமாக காரியம் பண்ணிட்டுருக்கார். எதை நம்பி இங்கே வந்தார் அவர்? பகவான் அவரை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் அவருக்கு வந்து ஃபெசிலிட்டிஸே கிடையாது. நாங்கள் ஹீட்டர் வாங்கி கொடுத்தோம் ஒரு தடவை, நானும் சுவாமி பரமார்த்தாந்தாவும் சேர்ந்து. அவர் கீசரை வாங்கி கொடுத்தோம். வாசலில் வெந்நீர் வாங்கி வாங்கி குளிப்பார் அவர். இங்கே ஆசிரமத்தில் அப்போல்லாம் அந்த காலத்தில் எல்லா ரூம்லேயும் வாசலில் பக்கெட் வச்சு விடணும். 87லாம் சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ வாசலில் பக்கெட்டை வைக்கணும். வச்சா அவன் காலம்பரை 3:30 மணிலேருந்து தண்ணி ஊற்றிகிட்டே இருப்பான். எல்லா ரூம்லேயும் வெந்நீர் ஊற்றுவான். அந்த மாதிரி தான் அவரும் இருந்தார். எங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கீசர் வச்சுருப்பாங்க. அப்படிலாம் வாழ்ந்தார் அவர். இத்தனை பெரிய ஆசிரமத்தில் அவருக்கு வாங்கி வச்சுக்க முடியாத. ஆனால் வந்து பார்த்தோம் அதில் இது நமக்கு இல்லை அப்படின்ட்டார் அவர். அப்புறம் வாங்கி கொடுத்து சொல்கிறோம். எதுக்குன்னா ப்ரையாரிட்டி லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு, இதை பற்றியே யோசிக்கிறதா. அதனால் வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அது எதுக்கோ சொல்ல வந்தேன், விட்டு போயிடுத்துன்னு நினைக்கிறேன். ப்ரையாரிட்டி இதுதான் வேணும்.
எப்போ பார்த்தாலும் நம்ம மனசில் வேறு விற்த்திகள்லாம் போயிட்டே இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்கிறதுனால இது புரியலேங்கிறேன். ஏன் புரியலை அப்படின்னு சொன்னால், நிறைய பேரை பார்க்குறோம் ஆன்மீக வாழ்க்கைக்குன்னு தங்களை ஒப்படைச்சவங்களாலேயே அந்த வெளி புத்தியை விட முடியல. இதுதான் மனசு அப்படி தான் போய் போய் பழக்கம். எல்லோரும் ஒரே நாளில் மாறவும் செய்யாது. பராஞ்சி காணி வியத்ருணத்து. எப்போ பார்த்தாலும் நம்ம கூட ஃப்ளைட்லேயோ எங்கேயோ உட்காந்தா ஜன்னல் ஓரமாக உட்காந்து வெளியே தான் பார்க்க ஆசைப்படுறோம். உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க முடியுமா என்ன? இதுதான் பார்த்த மூஞ்சியாச்சு. என்ன புதுசாக மூஞ்சியை பார்க்குறோங்க. அப்போ நம்மளை உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா, அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸை ஃபைன் பண்ணுறது. அதாவது அந்த பாஹ்ய பிரவருத்தி, அந்த அந்தःகரணம் எப்போ பார்த்தாலும் பாஹ்யமாக போயிட்டுருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. விட்டால் தேவலோகத்துக்கு கூட போய்டுறது. சாஸ்திரம் வேறு சொல்லிவிடுதா தேவலோகத்தை பற்றி புராணத்துல எல்லாம் சொர்க்கம் வர்ணனை பண்ணியிருந்ததுன்னா இந்த சொர்க்க வர்ணனையே படிச்சுட்டு இருப்பான். அதனால் அவ்வளோ தூரத்துக்கு இந்த நான் உலக விஷயத்தில் அவ்வளோ தூரம் ஆழ்ந்து போகிற போது அறியறவனை அறியறதுக்கு மனசு தோணணுமே. நினைக்கிறவனை யாருன்னு நினைக்க வேண்டாமா? யார் இந்த உடம்புக்குள்ளிருந்து எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டு இருக்கிறான்? இதுக்குள்ளே இருப்பவன் யார்? ஆத்மா அஸ்திவா நவா? அஸ்திஜே தஸ்ய ஸ்வரூபம் கிம்? நான் யார் சுவாமி? முதல்ல அது தெரியாமல் நான் உலகத்தில் இத்தனை விஷயத்தில் ஈடுபட்டு என்ன பிரயோஜனம்? கஸ்துவம் கோஹம் குத ஆயாதா பார்த்தேன்னு காமே ஜனனி கோமே தாத்தா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். இதி பாவய பரிபாவய சர்வம் அசாரம், எல்லாம் மீனிங்லெஸ். பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகான்னு ஒரு கிரந்தம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். கேள்வி பதில் வடிவத்தில் சங்கராச்சாரியர் ஒரு 66 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த 66 ஸ்லோகத்தில் ஒரு கேள்வி, சம்சாரே கிம் சாரஹா, இந்த வாழ்க்கையில் எது சாரம்னா, இதம் விசாரணீயமேவ அப்படிங்கிற. விசாரணீயமேவன்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் நீ இப்படி என்னன்னு விசாரிக்க, சம்சாரத்தில் என்ன சாரம்னு கேட்குறியோ இல்லையோ, அந்த சாரம்னு கேட்கறது தான் அந்த சம்சாரத்தினுடைய சாரம்னு விட்டார். இந்த கொஸ்டின் தான் சாரங்கிறார். இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் சம்சாரம் அசாரம், என்ன பண்ணாலும் அசாரம். இந்த என்னைக்கு இந்த கொஸ்டின் கேட்குறையோ, இந்த லைஃப்பில் என்ன தான் பர்பஸ், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு என்னைக்கு நீ கொஸ்டின் பண்ணுறையோ, அந்த கொஸ்டின் தான் இந்த லைஃபோட எசன்ஸுங்கிறார். எப்படி? அதுதான்ப்பா சாரங்கிற. அப்போ தான் உனக்கு அந்த அந்த இது வரும், அந்த க்யூரியாசிட்டி, தர்ஸ்ட் வரும். அப்புறம் இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு பார்ப்பேன், இந்த மாதிரி சத் சங்கத்துக்கு வருவேன், அப்போ புரியும். ஆஹா, அப்புறம் ஒரே ஆனந்தமாக இருக்கும். இதுதான் சாரமா அப்படின்னு. சம்சார கட்டுவிருக்ஷஸ்ய த்வே ஃபலே ஹ்யமிருதோபமே சுபாஷிதரசா ஸ்வாதா சங்கதி சுஜனே ஜனே. இந்த ஸ்லோகத்தில் என்னமோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இந்த சம்சாரங்கிற கசப்பான மரத்தில் 2 பழம்தான் அமுதத்துக்கு ஒப்பானதான். சம்சார கட்டு விருக்ஷஸ்ய த்வே ஃபலே ஹ்யமிருதோபமே, 2 பழம்தான் அமுதத்துக்கு ஒப்பானது. அது என்னதுன்னா நல்ல சொற்கள், அதெல்லாம் காது குளிர கேட்குறது. சுபாஷித ரச ஆஸ்வாதா, பொன்மொழிகளின் சுவையை சுவைப்பது, பொன்மொழிகளின் சுவையை சுவைப்பது. திருக்குறளுடைய குறளை எல்லாம் சுவைக்கிறது. செவிக்கு உணவு அதுதானே. செல்வத்துள் செல்வம் செவிச்சொல்வம். என்னது வள்ளுவர் சொல்கிறார், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். கோபம் வருது இருக்கு. நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்காம வாழ்கிறவன் இருக்கானே, இவன் இருந்தால் என்ன செத்தா என்னன்னு கேட்குறாரு. செவியிற் சுவை உணரா வாயுணர்வின், நல்லா சாப்பிட்றான், செவியிற் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள்ங்கிறார். மாக்கள்னா மிருகம்னு அர்த்தம். அவியினும் வாழினும் என்,
இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன பிரயோஜனம் கேட்குறாரு. அதில் காதுனால நல்ல சுபாஷித ரச ஆஸ்வாதா, அதாவது நல்ல சொற்கள் பொன்மொழிகளை காதால் கேட்டு மனசில் சுவைக்கணும். என்ன இருக்குது, ஆனந்தமாக இருக்குது இந்த விஷயம். சாதாரணமாக நாக்கு சுவையைத்தான் சொல்லுவோம். இந்த மனசில் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுனால ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அது என்ன சொல்கிறது, அந்த டேஸ்ட்டு. சுபாஷித நன்றாக பேசப்படுகிற நல்லா சொல்லப்படுகிற விஷயத்தினுடைய சுவை. அப்புறம் நல்லவங்களோட பழகிறது, நல்லதையே சத்சங்கம் சத்கதாயாக ஸ்ரவணம். நல்லவங்களோட பழகி நல்ல விஷயத்தையே கேட்குறது, கொஞ்சம் கூட அசத்தான விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொரு மினிட்டும் சத் விஷயங்கள். அதனால் உபனிஷத்து என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸ்ஸை இன்ட்ரோவர்ட்டாக கொண்டு போகணுமே. டைரெக்டாக எடுத்த உடனே அந்த மூலப்பொருளை சொன்னால் விளங்க மாட்டேங்கிறது. அப்போ என்ன பண்ணுறது, ஏன்னா நம்ம மனசு எங்கே இல்லாமல் போயிருக்கு. அப்போ அதை கொஞ்சம் திருப்பணும், டைவெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறது, இதை பாரு அதை பாரு அதை பாரு அதை பாரு, அப்புறம் இப்போ பாருன்னா. ஓஹோ, இதுதான் முதல்ல சொன்னீங்களேண்ணா. ஆமாம், அப்போ புரியலையேண்ணா. அப்போ புரியல, இப்போ புரியுறதுன்னா அதுக்கு நம்ம மெனக்கிட வேண்டியிருக்கு. அதைத்தான் உபனிஷத் பண்ணுறது. முதல்ல உடம்பை கவனிங்கிறது. எல்லா உடம்பையும் பாரு. எல்லா உடம்பும் என்னதுன்னா அன்னாத்மகம், அன்னஸ்வரூபம். இந்த சரீரமெல்லாம் அன்னமயம். எல்லா சரீரமும் பசு சரீரம், மிருகசரீரம், எல்லாம் பக்ஷி சரீரம், அதனால் சர்ப்ப சரீரம், எல்லா சமஸ்த சரீரமும் அன்னந்தான் காரணம், காரணத்துவம். அப்புறம் அதனால என்னென்னா அன்ன ஆத்மா, அன்னந்தான் எல்லாத்துக்கும். ஆத்மானா அது வியாபிச்சிருக்கு. எப்படி ஆபரணம் முழுவதும் ஸ்வர்ணம் இருக்கோ, ஸ்வர்ணாத்மகம் ஆபரணம், மிருதாத்மகம் கடாதி, அது மாதிரி தந்த்வாத்மகம் வஸ்திராதி, வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது என்னதுன்னா எல்லாம் அன்னாத்மகம். அதனால் அன்ன ஆத்மா ஆகிடுறது. ஆக காரணத்துவம். அப்புறம் என்னதுன்னா, அப்புறம் அடுத்தது அன்னகும்பி பூதானாஞ்சேஷ்டம் தஸ்மாத் சர்வம்ஷதம் உச்சத்தே அன்ன பிரம்ம உபாசனா. அன்னந்தான் பெரிய பொருள், உணவு தான். உணவுக்காக வேண்டி எவ்வளவு இது பண்ணுறோம் நாம். உலகம் முழுக்க உணவு பொருள்லாம் தானே போயிட்டு வந்துட்டுருக்கு. எத்தனை விதமாக, முந்திரி பருப்பு என்ன, திராட்சை என்ன, பேரிச்சம்பழம் என்ன, எத்தனை டைப். நக்கி சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது, கடித்து சாப்பிட்றது, இத்தனை சதுர்வித அன்னம். அதுதான் இவ்வளோ தூரம் ஆயின்ட்டுருக்கு. அன்ன பிரம்ம பிரம்மத்துவம், அதாவது அன்ன காரணத்துவம், பிரம்மத்துவம், ஜேஷ்டத்துவம், இதெல்லாம் அதுக்கு சொல்லணும். அப்புறம் ஓஷதி, சங்கராச்சாரிய சொல்கிறார், ஓஷதிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார், சர்வ தேக தாக பிரசமனம் அன்னம் உச்சியத்தே. சர்வ பிராணினாம் தேக தாக பிரசமனம். ஔஷதங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓஷ்ணா ஃபயர்னு அர்த்தம், அக்னின்னு அர்த்தம். இப்போ அந்த அக்னி இந்த உடம்பில் பசி வந்துடுத்துனா என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே அந்த ஜாட்டராக்னி போடுறையா இல்லையா கேட்குறது, எரியறது உள்ள. தேக தாகா, தேக தாகான்னா வயிறு எரியறதுங்கிறோம் இல்லையா. வயிறு இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை பார்த்து வயிறு எரியறது பொறாமை. அதுக்கு பேர் பொறாமை தீ. உள்ளுக்குள்ளே அப்படியே வயிற்று எரியறது. அந்த திருவிளையாடலில் வருமே, ஆமாம் வாயிலேருந்து புகையாக வரும். என்னென்ன விட்ட எனக்கு புகை தெரியல, அடுத்த வேளைக்கு வழி இல்லையா அப்படிமா. என்ன நீர் பெரிய புலவர் போல் இருக்கிறது அப்படிமா. அவன் நகையெல்லாம் போட்டுருப்பான். நீர் வசதியான புலவர் போல் இருக்கிறது. இங்கே இனிமேத்தான் வீட்டில் போய்த்தான் இனிமேல் சாப்பிடணும். நீர் 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 அது மாதிரி நான் இனி புலவன் இல்லை அப்படிமா. நீர் புலவர்.
அது மாதிரி இங்கேயும் என்னென்னா அக்னி உள்ளே ஜாடராக்னி எரியிற போது அன்னத்தை போட்டால் ஔஷதம், அந்த அக்னி சமனம். ஔஷதம்னா நெருப்பை அணைப்பது. தாங்கிற தம் இருக்கு இல்லையோ, நெருப்பை அணைக்கக்கூடியதாக இருக்கிறது. அக்னியை ஜாடராக்னியை அணைக்கக்கூடிய தன்மையுடையதாக மருந்தாக சொல்கிறோம். ஔஷதம் உச்சியத்தை அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. இருக்கட்டும். அது அந்த அன்னமானது பசியை நீக்குவதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் அதோட குளோரியை நினைக்கணும். அதாவது அன்னத்தோட மகிமையை நினைக்கணும். அதுதான் அன்ன சூக்தம் அப்படி சொல்கிறது. அன்னம் பிராணம் அன்னம் அபானமாகு. ஏன்னா ஆகாரம் சரியாக இருந்தால் தான் மூச்சு காற்று உள்ள சரியாக போகும். அதனால தான் கீதையில் பகவான் சொன்னார், அபரே நியதாஹாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி சர்வேப்பியேத்தே யஜ்ஞவிதா யஜ்ஞக்ஷபித கல்மஷாக. ஆக பிராணனில் பிராணனை ஹோமம் பண்ணுறான்னா, அப்போ அந்த காற்று சரியாக உடம்பில் சஞ்சரிக்கணும்னா அன்னம் சரியாக இருக்கணும். இப்போ அண்ணனுக்கும் அது இருக்குது. அன்ன பிராணே ஷரீரம் பிரதிஷ்டிதம், பின்னால் வரப்போகுது. ஷரீரே பிராண பிரதிஷ்டிதா ததேதன்னமன்னே பிரதிஷ்டிதம் சய ஏதன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி. அன்னாத உபாசனா பிரதிஷ்டா பிரதிஷ்டித உபாசனா சொல்ல போகிறது பின்னால். ஆக இந்த அன்னபிரம்மனை ஏன்னம் பிரம்மோபாசத்தே சர்வம் வைத்தே அன்னமாப்னுவந்தி. அவர்கள் எல்லா வகையான உணவுகளையும் பெறுகிறார்கள். அதெல்லாம் பார்த்துட்டோம் நாம். அதனால் திரும்பவும் உபசம்ஹாரத்துக்காக உபனிஷத் சொல்கிறது. இதில் அதாவது ஏற்கனவே அன்னத்தை காரணத்துவமாக சொல்லிது, திரும்பவும் சொல்லுது அன்ன காரணத்தை மறந்துடாதே. இந்த சரீரம் அன்னாத்மகம் மறக்காதேங்கிறது. காரணத்துவம் பிரம்மத்துவம் ஜேஷ்டத்துவம் ஓஷதியாக இருக்கும் தன்மை, இத்தனையெல்லாம் இதோட மகிமையை புரிஞ்சுக்கோ. உணவின் பெருமை எதை விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த சாப்பாட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறவனுக்கு விழிப்புணர்வே இல்லையே. அதெல்லாம் அவனுக்கு அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அது கௌரவ விஷயம். நாங்கள் 25 ஐட்டம் பண்ணோம், 30 ஐட்டம் பண்ணோம், அப்படியே எரிஞ்சிட்டோம். இதெல்லாம் பின்னால் பரம தரித்திரம் வரப்போகிறதுக்கு அடையாளம். இப்போ தெரியாது, பின்னால் வரும். ஏதாவது ஒரு ஜென்மாவில் தண்ணி கூட கிடைக்காம கஷ்டப்படுவோம். அது ஒரு கௌரவ விஷயமாக்கி அது தர்மமாக எத்தனை பேருக்கு இல்லை. கொஞ்சமாவது விவேகம் வேண்டாம், அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. மகாராட்சசாக. வேதம் சொல்கிறது அன்னத்தை எரிஞ்சால் அது ஒரு பெரிய பாப்பம். அன்னன்ன பரிச்சக்ஷீத தத் விரதம். உணவை வீணாக்காமல் இருப்பது ஒரு விரதமாகும் அப்படிங்கிறது. அதனால் நம்ம சாப்பிட்ற போதே அதை அளவாக போட்டுக்கணும். இல்லை அவன் அதிகமாக போட்டுட்டான், சில சமயம் அந்த பிரச்சனை வரும். நான் சாப்பிட்டா என் உடம்பு கெட்டு போயிடும், வேஸ்ட் பண்ணால் அந்த உணவு வீணாக போயிடும், என்ன பண்ணுறதுன்னா அதை நீ வேஸ்ட் பண்ண தப்பு இல்லை, உடம்பு கெடப்படாது. அதுதான் அங்கே முக்கியம். அதுதான் தர்மா இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ். ஜாக்கிரதையாகவும் புரிஞ்சுக்கணும். ஆனால் கூடிய மட்டும் உணவை நான் வீண் பண்ணக்கூடாது. அதனால தான் நிறைய அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கிற பழக்கம். இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் அப்பாவும் பையனும் மகளும் சேர்ந்து ஏதாவது ஹோட்டலுக்கு போனால் கூட 2 பேரும் தனித்தனியாக பே பண்ணணுமா, அப்படி சொல்கிறாங்க. கேள்விப்படுறேன். ஏன்னா உன்னோட ஃபுட்டுக்கு நீ தான் பே பண்ணணும், என் ஃபுட்டுக்கு நான் தான் பே பண்ணுவேன். அது ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ சுதந்திரமாக இருக்கணும். நான் பண்ணால் எனக்கு, நீ பண்ணால் எனக்கு, அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது. நம்ம அம்மா என்ன பண்ணுவா, தான் கூட சாப்பிடாமல் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவா. எல்லாத்தையும் குழந்தைங்க சாப்பிட்டா போகிறோம்னு சொல்லிட்டு அவை தான் நடுவில் சாப்பிடுவா அம்மா, அது வேறு விஷயம். இப்போ அது வேறு விஷயம். அதனால் இப்போ கிச்சனே அவள் கையில் இருக்குது. அதனால் இப்போ டாக்டர் சொல்கிறார், என்னோடய டாக்டர் சொல்கிறார், இந்தியாவில் உலகமே எல்லா இடத்துலையும் விமன் தான் வெயிட் ஓவர் வெயிட்டுங்கிறாங்க அப்படின்னு சொன்னார். டாக்டர் சொன்னார்.
அது உடம்புலையா தலையிலையா தெரியாது. அது வச்சுக்கோ. சரி. ஆஹா தஸ்மாத் அன்னம், அன்னத்துக்கு லக்ஷணமும் சொல்லிடுத்து. அத்தியத்தே அன்ன லக்ஷணம், அத்தியத்தே அத்திச்ச பூதானி தஸ்மாத் தத்து அன்னம் இத்தியுச்சதே இத்தின்னு சொல்லி ரிக் மந்திரம் முடிஞ்சு போயிடுத்து. இனிமேல் உபநிஷத்து என்ன பண்ண போகிறதுன்னா, இனி உபநிஷத்து பேச போகிறது. இதாவது நீங்கள் இந்த டயலாகை கவனிச்சுட்டே இருக்கணும், அது அடிக்கடி கோட் பண்ணுறது. இப்போ திரும்பவும் பிராமண வாக்கியம் வரப்போகிறது. இப்போ இது வரைக்கும் சொன்னது மந்திர வாக்கியம், இனி சொல்ல போகிறது பிராமண வாக்கியம் சொல்லுவோம். அதுக்கு அது உபனிஷத்தோட ஸ்டைல் அது. ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷா. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு